அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஃபன் தான் பார்க்க போறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்டாக ஆயிரும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த சாஃப்ட்னஸ் குறையாம அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம புளிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம வறுத்த மாவு வச்சிருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வறுக்காம வெயிலில் காய வச்சு அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் சரி, இடிப்பம் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வறுத்த மாவு எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வறுத்த மாவுல நம்ம இடியப்பம் செய்யும் போது ரொம்ப புளியத்துக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைப்போம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வறுத்த மாவையும் ரொம்ப ஈஸியா நம்ம புளியலாம். அதுக்கு முக்கியமா ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது ஐயர் மாமி சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான். அதை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் கூட கை வலிக்காது. அதே நேரத்தில் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இடியப்பத்துக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி முட்டைக்கறி செஞ்சிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சூப்பு எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி இந்த முட்டைக்கறி ரொம்ப அருமை. இடியப்பம் செய்யறது ரொம்ப ஈஸியான வேலை தான். அது கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம அந்த டிஃபனை செய்யவே மாட்டோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம முட்டைக்கறி தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேன். கடாயில நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் பாதியும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து ஊத்திக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் மட்டுமே நீங்க ஊத்திக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் சோமும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வெங்காயத்தை மிக்சியில போட்டு இது மாதிரி திருப்பி. வெங்காயத்தை எப்பவுமே நம்ம நறுக்கி சேர்க்கறத விட இந்த மாதிரி கிரேவிலாம் நம்ம பண்ணும் போது அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா குவான்டிட்டி நிறையாவும் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா திக்காவும் இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகா 2 நறுக்கி சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதக்குனதுக்கு அப்புறம் தக்காளியுமே நான் அரைச்சு தான் சேர்க்கிறேன். நம்ம திக்கா கிரேவி வேணும். அதே நேரத்தில் நம்ம முட்டை தான் அதுல சேர்க்கிறோம். அதனால கிழங்குலாம் சேர்த்தோம்னா நமக்கு நல்லா கிரேவி திக்கா வரும். முட்டை சேர்க்கறதுனால சாப்பிடும் போது ரசம் அளவுக்கு தண்ணியா தான் நல்லா இருக்காது. அதனால நம்ம இது மாதிரிலாம் அரைச்சு சேர்க்கும் போது நல்லா திக்காவே வந்துடும். அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே ஊற்றி சாப்பிடறதுக்கு நமக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி ஊற்றி வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை லைட்டா நான் கீரல் போட்டு வச்சிருக்கேன். மசாலா உள்ள சார்ந்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால லைட்டா கீரி நான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா 2 கட் பண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு சிம்ல அடுப்பு வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசியா வாசனை நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே மசாலா போட்டு வதக்கும் போதே கறி மசாலா தூள் சேர்க்கறத விட இதே மாதிரி கடைசியா நம்ம போட்டு இறக்கும் போது அந்த கறி மசாலோடைய ஃப்ரெஷ்னஸ் குறையாம நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். நம்ம சாப்பிட்ற அந்த கிரேவியும் சரி நம்ம குழம்பும் சரி. இப்போ கடைசியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும் சேர்க்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு சொன்னா செகண்ட் தேங்காய் பாலையும் சேர்த்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் அந்த கிரேவி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்ல அடுப்பு வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட தேவையில்லை. ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சிருக்கோம். அதனால முட்டை நல்லா மசாலா சார்ந்து நம்ம சாப்பிட டேஸ்டா இருக்கும். இதே நீங்க தேங்காய் பாலை புளியாம தேங்காவை அரைச்சா ஊத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா குருமா மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு இடியப்பத்துக்கு நல்லா இருக்காது. நீங்க இந்த மாதிரி ஊத்தி சாப்பிடும் போது இடியப்பத்துக்கு நம்ம தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிடுவோம். அது இனிப்பா இருக்கும். இது மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் காரமா இருக்கும். ஒரு சிலருக்கு சூப்பு மட்டும் தான் பிடிக்கும், தேங்காய் பால் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்லாவே டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிச்சும் சாப்பிடுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கறி நம்ம இடியப்பத்துக்கு மட்டும் இல்ல, சாப்பாடுக்கு தக்காளி சோறு வெந்தய சோறு இது மாதிரி சாப்பாட்டுக்கும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான்வெஜ் கேட்கறவங்களுக்கு இந்த முட்டைக்கறி நல்ல ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லி கருவேப்பிலை புதினா 3யுமே நல்லா பொடியா நறுக்கி மேல தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டு வைக்கும் போது திக்கா கிரேவி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதே ஆப்பம் சப்பாத்தி இடியப்பம் இதுக்கெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ இடியப்பத்தை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 2 விதமான மாவு வச்சு நம்ம இடியப்பம் செய்ய போறோம். ஒன்று வறுத்த மாவு, ஒன்று வறுக்காத மாவு. 2லையுமே எந்த வித்தியாசமே தெரியாது பார்க்கும்போது.
நம்ம சொன்னா மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து வறுத்த மாவுலையும் இடிப்பும் சரி, வறுக்காத மாவுல இடிப்பும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா வறுத்த மாவு வந்து பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து எங்க பாட்டில இருந்து இன்னைக்கு எங்க மாமியா வரைக்கும் எல்லாருமே இதை வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் வேலை கஷ்டமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அரிசி மாவு வாங்கி செஞ்சுக்கிறாங்க கடையில் விற்கிறத. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம தெருவிலே வந்து இடியப்பன்னு சொல்லிட்டு வித்துட்டு போகிறாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கிறாங்க. இது ரெண்டுமே நம்ம வந்து செய்யாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வறுக்காமே வீட்டில் ரெடி பண்ணலாம். இது வந்து வறுக்காத மாவு, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியப்பம் வந்து. ஆனால் என்ன வறுத்த வாசனை வராது, அவ்வளோதான். இதில் வந்து 2 விதமான மாவுமே நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி 2 விதமான மாவுலையும் நான் இடியப்பம் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ வறுக்காத மாவு வந்து நான் ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு அது கூட உப்பு சேர்த்திருக்கேன். வறுக்காத மாவுல வந்து தண்ணி இந்த அளவுக்கு வந்து சூடா இருந்தா போதும். ரெண்டுக்குமே சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சாவே நமக்கு இடியப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் நம்ம எந்த கப்ல அளந்தோமோ அதே கப்ல நான் தண்ணி எடுத்துக்கிறேன். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி அளந்து ஊற்றினா ரொம்ப பயம் இல்லாமல் இடியப்பம் செய்ய வரன்றனால நான் அளந்து காட்டுறேன். இப்போ மாவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பொறுமையாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்து பார்த்து. நம்ம அரிசிலாம் வந்து சோறு சமைக்கும் போது எப்படி பழைய அரிசியாக இருந்தால் ரொம்ப தண்ணி சேர்ந்து நின்று நிதானமாக வேகுதோ அதே மாதிரி தான் இடியப்பத்துக்குமே பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா தண்ணி ரொம்ப செல்லும், புது அரிசியாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகமாக இழுக்காது. பார்த்து பார்த்து மெதுவாக தேவைப்படுற அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி அப்புறம் தொளிச்சு கூட பிணைஞ்சுக்கலாம். எந்த கட்டியுமே நிற்காது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவைப்பட்டா தண்ணி வந்து தொளிச்சு பிணைஞ்சுக்கலாம். மாவு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராமல் இடியப்பம் நல்லா சூப்பராகவே வரும். இந்த மாவுடைய ஸ்பெஷல் இதுதான். இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிருவோம், ஆறட்டும். இப்போ வறுத்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து எந்த பக்குவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். வறுத்த மாவில் வந்து இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தண்ணியோட சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப வந்து புழியத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொன்ன டிப்ஸ் வந்து எனக்கு வந்து ஐயர் மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது மைதா மாவு ஏதோ ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு. எடுத்துட்டு வெதுன்னு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியோட கலந்து இந்த மாவை வந்து நல்லா கிண்டி எடுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்த மாவுக்கு வந்து தண்ணி கொதிக்கணும். அப்போதான் வந்து இடியப்பம் சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு புளியும் போது நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா தான் நான் கரைச்சி வச்சேன். இப்போ அந்த கரைச்ச மாவோட கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம வறுத்த மாவோட ஊற்றி கிளறும் போது கைவிடாமல் கிளறணும். அதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கை விட்டு கிளந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கட்டி கட்டியாக ஒரு மாதிரி நம்ம புளியும் போது அடைக்கும், வந்து உருண்டை உருண்டையாக நின்று போயிடும். அதனால இந்த மாவு வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களும் அதே மாதிரி ரொம்ப பக்குவமாக செய்கிறவங்களும் தான் அந்த வறுத்த மாவில் இடியப்பம் செய்ய முடியும். அது மாதிரி நீங்கள் இந்த மைதாவோட கலந்து நம்ம இடியப்பத்தை புளியும் போது புளியத்துக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கை வலிக்காமல் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே துடுப்பு வச்சு நல்லா வந்து தண்ணி வந்து எல்லா பக்கமும் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடணும். உருண்டை மாவு நிற்காத அளவுக்கு மாவு வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிடணும். சூடாக இருக்கும் போது புளிஞ்சாதான் கை வந்து வலிக்காது. அந்த அளவுலாம் இந்த வறுத்த மாவில் ரொம்ப ரொம்ப பக்குவமாக செய்யணும். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நம்ம புடப்புடன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இடிப்பம்னாவே வறுத்த மாவு தான் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்துலேருந்து நம்ம வறுத்த மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வறுத்த மாவும் நம்ம புளியும் போது கையெல்லாம் செவந்து நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி என் மாவு வந்து கிண்டும் போது நல்லா வந்து நமக்கு கை வலிக்காமல் ஈஸியாக புளிய வரும். இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்து நல்லா களைஞ்சி காய வச்சுட்டு நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்தாலும் சரி இல்லை கடை அரிசி ரேஷன் அரிசி ரெண்டுமே கலந்து எடுத்தாலும் சரி. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதில் பாதி இதில் பாதி போடுவாங்க. போட்டுட்டு நல்லா வந்து 8-9 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு ஒரு துணி போட்டு அதில் வந்து அரிசியை காய வச்சுட்டு ஈரமாக இருக்கும் போதே மிஷினில் கொண்டு அரைச்சி வந்து அதுக்கப்புறம் அதை வறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு பெரிய வேலையாக வந்து அன்னைக்கு வந்து இந்த வேலையை மட்டும்தான் எடுத்து செய்வாங்க. இப்பன்னு இல்லை, அந்த காலத்துலேருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து எங்கள் பாட்டி வரைக்கும் இப்போ எங்கள் மாமியார் வரைக்கும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இடியப்பத்துக்கு நல்லா வந்து வறுத்து அதுக்கப்புறம் சலிக்க ஆரம்பிச்சிருவாங்க வறுத்த மாவை.
முதல்ல அரிசியை கழுவணும், அது ஈரத்தோட கொண்டு போய் மிஷினில் அரைக்கணும். மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு வந்து வறுக்கணும், வறுத்ததை சலிக்கணும். இவ்வளோ வேலை வந்து வறுத்த மாவில் இருக்கும். ஆனால் வந்து வறுத்த மாவில் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இடியப்பம் மட்டும் இல்லை, நிறைய பலகாரம் செய்யலாம். முறுக்கு, தட்டை, சீடை அப்படின்னு சொல்லி நிறைய பலகாரம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, மைதா வச்சு செய்கிற கேக்கை கூட இந்த அரிசி மாவை வச்சு நம்ம வறுத்த மாவு வச்சு செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வறுக்காத மாவு வச்சு நம்ம இடியப்பம் செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு தண்ணி ஊற்றினேன், அதை வந்து நான் காட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம கை வச்சு சப்பாத்தி மாவுலாம் பிணையிற மாதிரியே நம்ம வந்து இந்த மாவை பிணைச்சிக்கலாம். எந்த ஒரு கட்டியுமே நிற்காது. நமக்கு தண்ணி பத்தலைனா கூட தொளிச்சு நம்ம சுடு தண்ணி ஆறி இருக்கிறத தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த மாவும் நமக்கு வந்து நல்லா கலந்து நம்ம வச்சுட்டோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுலேயுமே இடியப்பத்தை நான் புழிஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாவு இஷ்டமாக இருக்கோ அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் வறுக்காத மாவில் வந்து நம்ம இடியப்பம் ரொம்ப ரொம்ப நல்லாவும் வரும். அதே நேரத்தில் நமக்கு வந்து செய்யறதுமே ரொம்ப ஈஸி. அதேமே ஒரு 7-8 தடவை நல்லா அரிசி களைஞ்சிட்டு வெயிலில் போய் காய வச்சிடணும். வெயிலில் நல்லா முருக காய்ஞ்சிடணும். வந்து காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாயில் எடுத்து கடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அரிசி வந்து நல்லா கடிப்படணும். முறுக்குக்கெல்லாம் எந்த அளவுக்கு காய வைப்போமோ அந்த அளவு காய வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இடியப்பத்தை ரெடி பண்ண முடியும். அது மட்டும்தான் இதில் வந்து வேலை. ஆனால் வந்து வறுத்த மாவு வந்து ஒரு வாசனையான டேஸ்ட் இருக்கும். ஆனால் வறுக்காத மாவில் வந்து அந்த வாசனை மட்டும் வராது. ஆனால் வறுக்கிற மாவு ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா ஆள்லாம் இங்கே வந்து கிடைக்காது, டவுனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கஷ்டமான வேலை அப்படின்றனால தனியாகவும் செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதனால 2 மாவுமே உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். எது உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மரக்கட்டையில் தான் இந்த இடிப்பு எப்போவுமே புளிவேன். மரக்கட்டையில் புளியும் போது நம்ம கை வந்து வலிக்காமல் புளியறது ஒன்றும், அதே மாதிரி நல்லா நூலாக இடியப்பம் வந்து நெய்ஸாகவே வரும். நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடியப்பத்தட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வறுக்காத மாவு வந்து நான் புளிஞ்சு காட்டுறேன் 2 தட்டில் வந்து வறுத்த மாவு வந்து புளிஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ மேலே வந்து வறுக்காத மாவு வச்சுருவோம். உங்களுக்கு பார்க்கும்போது எந்த வித்தியாசமே தெரியாது. நான் வெந்ததுக்கு அப்புறமும் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடி இடியப்பம் சுடுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வைக்கும் போது நமக்கு வந்து கை சுடாது. அதே நேரத்தில் புளியத்துக்கும் சரி சுத்தம் பண்ணத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் இடியப்பம் நல்லா வந்து அச்சா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு. மேல் தட்டு 2ம் வறுக்காத மாவு, கீழ்த்தட்டு 2லேயுமே வறுத்த மாவு. இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடியப்பத்தை சட்டி உலர வச்சுருவோம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும் வேகத்துக்கு. அதிக நேரமும் எடுக்காது. நமக்கு வந்து இட்லி வேகிறத விட ரொம்ப ரொம்ப சீக்கிரமே நமக்கு இடியப்பம் வந்துடும். 2 விதமான மாவுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு விருப்பமோ அந்த மாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வறுத்த மாவு யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வீட்டில் வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு புளியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வறுத்த மாவு கலந்து நீங்கள் வந்து புளியும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இடியப்பத்தை எடுத்து பார்ப்போம். இடியப்பம் நல்லா வெந்துருச்சு. நம்ம துணி எதுவும் போடாமல் இந்த எண்ணெய் தடவி போட்டதுனால நல்லா அச்சாவே நமக்கு உழுவும். இது 2ம் வறுக்காத மாவு. இப்போ அடியில் இருக்கிறது 2ம் வறுத்த மாவு. இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லுங்கள். வறுக்காத மாவு வந்து அரிசி காய வைக்கிறது தான் மெயின். அரிசி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது கேப்பையோ அல்லது வந்து கம்போ அது மாதிரி கோதுமையோ எதுவுமே அரைக்காமல் நம்ம அரைச்சி அரிசி மாவு மட்டும் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இடியப்பம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வந்து வெள்ளை வெள்ளையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடியப்பத்தை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த மாவோட வறுக்காத மாவோட இடியப்பம் வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும். மிஷினில் நமக்கு அரிசியோட மட்டும் அரைச்சி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வெள்ளையா இருக்கும். இல்லைன்னா இடியப்பமும் வெள்ளையா இருக்காது. அது மாதிரி இடியப்பமும் ஹார்டாயிரும். இடியப்பத்துக்கு அரிசி மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன அரைச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் அரைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது இடியப்பம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் செய்யலாம். அதே மாதிரி கடையில் வாங்கணும் தேவையில்ல. இவ்வளோ ஈஸியாக இடியப்பம் செய்யலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இடியப்பம் நல்லா நூலாக இருக்கிறதுனால நம்ம இடியப்பத்துக்கு தேங்காய் பழம் வச்சுக்கலாம். அது மாதிரி இடியப்பத்தில் முட்டை பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி முட்டை கறியோடையும் நம்ம வந்து இடியப்பம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களாலே சூப்பரான இடியப்பம் செய்ய முடியும். இடியப்பம் மாவும் தயாரிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.